ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ஜ் கலிஃபா போயிட்டு வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி தான் வந்துட்டு லாஸ்ட் நைட் இன் துபாய். நாளைக்கு நம்ம ஃப்ளை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பஸ் ஸ்டாண்டுங்க. அழகாக வந்து ஏசிலாம் போட்டிருப்பாங்க. உள்ளே உட்காந்துக்க வேண்டியதான். பஸ் வரும்போது நம்ம வெளியே போயிட்டு பஸ்ஸில் ஏறிக்க வேண்டியதான். ஸோ ரோடெல்லாம் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நைட் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ எங்கே போயிட்டுருக்கோன்னா, டே டு டேன்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்துட்டு நைட் பர்ச்சேஸ்லாம் உண்டு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் ரோட்டில் வந்து ஜாலியாக நடந்துகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் நைட் இன் துபாய். ஸோ நாளைக்கு வந்துட்டு நைட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஏர்போர்ட்டில் இருப்போம். ஸோ இன்னையோட வந்துட்டு எங்களோட துபாய் ஜேர்னி முடிஞ்சது. நாளைக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸும் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு மால் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இந்த மால் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போய் வாங்குறதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மற்றது கூட நம்ம வந்துட்டு பார்த்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பட் கோல்டுன்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் ஸோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி அங்கே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அலோவ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். சரிங்களா? இந்த டே டு டே ஷாப்பிங் மால் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப பெரிய மாலு. இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா அப் டு 2 o'clock வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. துபாய் சிட்டியில் வந்து போகும்போது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயாச்சு, வரும்போது தனியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம். துபாய் சிட்டியில் வந்து பயமே கிடையாதுங்க, பயப்படவே தேவையில்லை. எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால நம்ம பயப்படவே தேவையில்லை. அண்ட் இங்கே பர்ச்சேஸும் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து மிட் நைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஹோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா 1 o'clock 2 o'clock வரைக்குமே ஓப்பனில் இருக்குது. எப்போ சாப்பிடுவாங்க எப்போ தூங்குவாங்களே தெரியல. ஸோ பாருங்க, ரோடெல்லாம் எவ்வளோ பிஸியாக இருக்குது நைட் நேரத்துலையும். ஸோ ஹாப்பியாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இனி போய் பேக்கிங் வீடியோ தான். பேக் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்க முடியலன்னு நான் வந்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நாளைக்குமே ஷாப்பிங்லாம் இருக்குது. ஸோ அதையும் நான் வீடியோ எடுக்கணும். துபாய் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:15 கிட்ட ஆகிடுச்சு. பிஸியாக இருக்குது ரோடு. அண்ட் இங்கே வந்து பயமும் கிடையாது நமக்கு. நம்ம தனியாக போயிட்டு வந்தாலுமே சரி, யாருமே வந்து நமக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. பயமே கிடையாது. இங்கே நிறைய கார்ஸ் பார்த்துருக்கோம். டெஸ்லா கார்லாம் சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஃபாஸ்ட்டு பாருங்கள், காரோட ஃபாஸ்ட் பாருங்கள், பைக்கோட ஃபாஸ்ட்லாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரோடு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போகிறாங்க எல்லாம். ஸோ பார்க்கிங்கும் பார்த்திங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீட்டாக பார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, லாஸ்ட் நைட் இன் துபாய். ஸோ நாளைக்கு நாங்கள் சென்னைக்கு வந்துடுவோம். ஸோ ரூமெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததெல்லாம் பேக் பண்ணணும். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இப்போயே உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஏன்னா அம்மாவும் பர்ச்சேஸ் பண்ணாங்களா, அப்புறம் அது அங்கே போயிடுச்சுன்னா என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் அடிக்கிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஷாப்பிங்லாம் நல்லபடி முடிஞ்சிருச்சுங்க. ஸோ எப்போவுமே எல்லாருமே வெளிநாடு போனால் வந்துட்டு சாக்லேட்ஸ் தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கணும், அவங்க வந்து அதை யூஸ் பண்ணும் போது நம்ம ஞாபகம் வரணும்னு சொல்லிட்டு இந்த தடவை எல்லாருக்குமே வந்து ஹேண்ட்பேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஷாப்பிங் பண்ணும்போது வீடியோ எடுக்கல தான் நினச்சேன். மேபி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சேஃப்டி பர்பஸ்க்காக நான் எடுக்கலை. இந்த ப்ரௌன் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோட கோ சிஸ்டருக்காக எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஸ்கின் கலரும் அந்த பர்பிள் கலரும் ஒரு மாதிரி பேஸ்டல் பர்பிளில் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு என்னோடய நாத்தனாருக்காக எடுத்தேன். அண்ட் இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ட்ரை கலர் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ரெட்டு, பிளாக்கு அண்டு ஒயிட்டு இந்த மாதிரி எடுத்தேன்னா எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து பேர் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேக்குமே எனக்கு. அண்ட் இந்த பிளாக் கலர் வந்து ஆர்த்திக்கு எடுத்திருக்கேன். இன்னொரு பிளாக் கலர் வந்து ஒரு ரேடியோ பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட பேக்கில் வந்து பேக்கிங்கில் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டு அது காமிக்கிறேன். இங்கே என்னென்ன காமிக்கிறேனோ மிச்சத்தை வந்துட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஏன்னா வந்து செல்லில் வந்து பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது, எப்போ கட் ஆகும் தெரியல. அதனால் வந்து காமிச்சது போக
மிச்சத்தை வந்து நான் வீட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ ஹேண்ட்பேக்ஸும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி தான் பேக் பண்ண போகிறேன்னு தெரியல. அண்ட் இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குட்டீஸ்க்காக வந்துட்டு ஜெஸ்ஸிக்காக வந்து இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவளுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வாங்கினேன். மோஸ்ட்லி கிளிப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அங்கேயுமே ஒரே மாதிரி தான் இருந்தது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் எனக்கு என்னமோ ஒரே மாதிரி இருந்ததுனால நான் அவ்வளோவா பிக் பண்ணலை. அண்ட் இந்த சிங்க் ஃபில்டர் இருந்தது இல்லையா, இங்கேயும் கிடைக்கும் தான். ஜஸ்ட்டு பார்த்தேன் இருந்தது, அதனால் வந்து எடுத்துக்கிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இது யூஸ் பண்ணிவிட்டு இப்படி துருவெலாம் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் வாங்கினேன். நான் வந்துட்டு இந்த சைனீஸ் ஸ்பேச்சுலாக இருக்கும்ல நீட்டாக, அந்த மாதிரி தான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன், இது எடுக்கிறது பதிலாக அதை எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன மாதிரி பேட்ரி லோ ஆகிடுச்சிங்க. நான் தனி வீடியோவாக நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போடுறேன். ஸோ லாஸ்ட் மார்னிங் இன் துபாய். ஸோ வந்துட்டு எப்போவுமே இந்த இடத்துல வந்து சாப்பிடும் போது ரொம்ப வைப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரசித்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். லாஸ்ட் ரூம்லேருந்து செக் அவுட் ஆயாச்சு. லிஃப்ட்டில் வந்து ஏறுறதுக்காக நிற்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ லக்கேஜ் எல்லாம் பாருங்கள். இது ஒரு லக்கேஜ், இது ஒரு லக்கேஜ், இது ஒரு லக்கேஜ், இது ஒரு லக்கேஜ். ஸோ இதெல்லாம் லாபியில் வச்சுட்டு திருப்பி நாங்கள் ஷாப்பிங் கிளம்புறோம். சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்டினேஷன் என்ன? சிங்கப்பூர் மலேசியாவா? சிங்கப்பூர் மலேசியா. ஓகே, டன். So we are going to checking out from the hotel. So this is the last day of Dubai. லக்கேஜ்லாம் இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு எடுத்துப்போம். ஏன்னா 12 o'clock நமக்கு செக் அவுட் ஆகலாம். சப்போஸ் ஒரு 5 minutes இது ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், சார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இது எல்லாமே பேக் பண்ணி கீழே கொண்டு வந்தாச்சு. ஓகே, ரொம்ப மிஸ் பண்ண போகிற துபாயை. உண்மையிலே ரொம்ப சூப்பரான கண்ட்ரி. கண்டிப்பாக யாராவது விஸ் லிஸ்ட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து துபாய் வாங்க. அவ்வளோ அழகான சிட்டி, டிசிப்ளினான சிட்டி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து கல்ச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நம்மளுமே அந்த மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கே வந்து சில விஷயங்கள்லாம் தோணும். அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருக்காங்க. ஸோ நம்ம ஒரு கூட்டத்தில் நிற்கும் போது கூட போயிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்னாடி நிற்கலாமான்னு கேட்கும்போது கூட கைண்டாக எஸ் யூ கேன்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதனால் துபாயோட பயணம் முடியுது. ஓகேவா? ரூம்லேருந்து செக் அவுட் ஆன உடனே அடுத்து நாங்கள் போன இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு சவுக்குங்க. அங்கே போயிட்டு வந்து எனக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஹெட்டிக்காக ஹரிபரியாக தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா வந்து டைமே கிடையாது. கிட்டத்தட்ட 2 hours to 3 hours தான் கொடுத்தாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா மற்ற பொருள்லாம் நம்ம வந்துட்டு நல்லா இல்லைனா கூட நம்ம வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வச்சுக்கலாம். பட் கோல்டுன்னும் போது அது வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஹரிபரியாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே நல்லா இருக்குது சொன்னதுனால சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வந்து சின்னதாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு கிளம்பியாச்சு. Thank you, Miss Raj. Yes. Your seat will be on this side, please. Hello, good evening. Thank you, Miss Vanessa. On your first side, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுங்க. இந்த நேரத்தில் வந்து சில விஷயங்கள் நான் வந்துட்டு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டீச் டிஃப்ரெண்ட் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு பயணமும் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு லெசனை வந்துட்டு நமக்கு வந்து கற்றுக் கொடுக்குங்க. உண்மையிலே இந்த பயணம் வந்து ரொம்ப 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 அழகாக இருந்ததுங்க. நிறைய அனுபவங்கள், நிறைய புது புது உறவுகள்லாம் எனக்கு கொடுத்தது. நான் சென்னையிலேருந்து இங்கே வரும்போது தைரியமாக வந்தேன்னா எனக்கு தெரியாதுங்க. பட் இங்கேருந்து நான் சென்னைக்கு போகும்போது என்னால் இதுக்கப்புறம் எல்லா ஊரும் வந்து தனியாக பயணம் பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளால் கற்றுக்க முடியுங்க. ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஒருத்தவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த தயக்கமும் இல்லாமல் நம்ம இங்கே இருக்கோம், நம்மளை சுற்றி யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நம்ம ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுறோம்ல, அந்த தைரியம் வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்குங்க.
துபாய் வீடியோஸ் இன்னையோட முடியுதுங்க. ஸோ நான் பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். எங்கெங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ அதெல்லாம் எடுக்காமல் எங்கெங்கே என்னால் கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரசிச்சிங்களா, இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்குமானும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளையிலேருந்து நம்ம ரொட்டீன் ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். Thank you. Bye.